பக்கத்தில் இருக்கிற நண்பர்களினுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா? கண்ணாம்பா சவுகார் ஜானகி டயலாக் பேசுறவங்க இனிமேல் உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள். எல்லாரும் உங்களை வைத்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் பார்ப்பார்கள். உங்கள்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சுயநலமா இருங்க பாஸ். பாலியல் குற்றவாளிகள் 2 பேரும் எப்படி காமிச்சிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் குறைச்சு? இதெல்லாம் ஒரு அவமானம். நீங்க ஜெயிச்சப்புறம் வார்த்தை எல்லாம் தேவையில்லை பாஸ். ஜெயிச்சப்புறம் ஒரு புன்னகை போறோம், அந்த புன்னகைக்கு 1000 பொருட்கள் உண்டு. உங்களினுடைய தோல்விகளின் போது, உங்களினுடைய பிரச்சனைகளின் போது யார் வேண்டுமானாலும் விட்டு போகலாம். விட்டு போகாமல் கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் உங்க லைஃப் பார்ட்னர் தான். உங்களுடைய கணவருக்கு அல்லது மனைவிக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய கிஃப்ட். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். நீங்க இந்த 3 கட்டத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, மிக மிக தேவையானது பக்கத்தில் இருக்கிற நண்பர்களினுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா? சும்மா ஓப்பனா நான் கேட்கிறேன். ரொம்ப நல்ல நண்பர்கள், உங்களுடைய முன்னேற்றத்திலே எல்லா நாட்டமும் கொண்ட நண்பர்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அப்படி அமையாது. உங்க பார்ட்னர்ஸ், உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே சில குறைகள் இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க அப்போ? நான் திரும்ப ஒரு குறள் சொல்றேன். வள்ளுவர் ரொம்ப அழகா இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்ற திருக்குறளை உங்கள் வாழ்க்கையினுடைய ஊன்றுகோலாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் நல்லவர்களாகவே இருக்கிற நண்பர்கள், நீங்க முன்னேறணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையே நான் தியாகம் பண்றேன்னு கண்ணாம்பா சவுகார் ஜானகி டயலாக் பேசுறவங்க இனிமேல் உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள். எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. எல்லாரும் உங்களை வைத்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றுதான் பார்ப்பார்கள். So the new buzzword for this generation of entrepreneurs is collaboration, not sacrifice. உங்கள்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சுயநலமா இருங்க பாஸ். சுயநலம் என்பது தேவை. மற்றவர்களினுடைய நலனை அழிக்கிற சுயநலன் அல்ல. ஆனால் உங்க வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போகிற அந்த துணிச்சல் உங்களுக்கு வேணும்னா, இதுதான் எனக்கு என்று சொல்லுகின்ற லேசான சுயநலம் என்பது வாழ்க்கையில ரொம்ப 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 தேவை. அதை நினைத்து நீங்கள் கவலைப்படவோ அவமானம் கொள்ளவோ தேவையில்லை. எந்த சுயநலத்துக்கு நீங்க அவமானம் பண்ண தெரியுமா? நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மற்றவர்களை கெடுக்கிற சுயநலத்துக்கு தான் நீங்க அவமானப்படணும். ஆனா தோல்வி அடைகிற போது அவமானப்படாதீர்கள். அப்படித்தான் நிமிர்ந்து வாங்கிக்கங்க. என்ன சார் கொலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சிரிச்சிட்டு ஜெயிலுக்கு போறாங்க, நீங்க என்ன தவறு செய்தீர்கள்? You're venturing into something. பாலியல் குற்றவாளிகள் 2 பேரும் எப்படி காமிச்சிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் குறைச்சு? இதெல்லாம் ஒரு அவமானமா? எந்த அவமானமும் விழுங்க முடியாத பொருள் அல்ல. ஒரு ஆண்டர்பிரினருடைய வாழ்க்கை என்பதை திரும்பி பார்க்கிற போது திரும்ப 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 நமக்கு தெரிவது அவமானங்கள் தான். இது உங்களை மாதிரி சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அல்ல, பெரும் தொழிலதிபர்களுக்கு நடந்திருக்கிறது. மிக பெரும் தொழிலதிபர்களுக்கு நடந்திருக்கிறது. அண்மையில் மறைந்த ரத்தன் டாட்டாவினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப வசீகரமான ஒரு காலகட்டம் இருந்தது. அவங்க டாடா மோட்டார்ஸ் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் சரியாக போகாமல் they wanted to sell it off. அந்த டிஸ்கஷன்ஸுக்காக யூரோப்புக்கு போய் அந்த நிறுவன தலைவர்களை இவங்க சந்திச்சிருக்காங்க. மிஸ்டர் ரத்தன் டாடா himself was there. அவரும் அவருடைய குழுவும் சேர்ந்து சந்திக்கிறார்கள். அவங்க ரொம்ப இவங்களை why do Indians have to do this mistake again and again? You guys don't know how to do passenger car segments at all, isn't it? அன்னு கேட்டிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிந்தது. இவங்க திரும்பி வந்துட்டாங்க. 10 வருஷம்ன்றது ஒரு தவம் மாதிரி. ஒவ்வொரு நாளையும் கடந்து சென்றார்கள். ஆனால் 10 வருஷத்தின் முடிவில் திரும்பவும் ரத்தன் டாட்டா பயணமானார். இந்த முறை பிசினஸை விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல, அவர்களினுடைய ஜாகுவார் கார் செக்மெண்ட்டை இவங்க வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவர்கள் போனார்கள். அந்த கார் செக்மெண்ட்டை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அதே ஆளையும் அந்த ஆளுக்கு அடுத்து வந்த சிஇஓவையும் அவர் பார்த்துருப்பார். இல்லை, அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, அன்னைக்கு சொன்னீங்க
why do Indians make? ஸோ நான் இப்போ திரும்ப கேட்டேன், why do Europeans make this mistake? ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு சின்ன புன்னகை, இரு கை கூப்பி வணங்கினார், திரும்பி வந்தார். அதுதான் ரத்தன் டாட்டா என்ற லெஜெண்டுக்கு பின்னாலே இருந்த வெற்றியினுடைய ரகசியம். நீங்க ஜெயிச்சப்புறம் வார்த்தை எல்லாம் தேவையில்லை பாஸ். ஜெயிச்சப்புறம் ஒரு புன்னகை போகிறோம். அந்த புன்னகைக்கு 1000 பொருட்கள் உண்டு. ஆனால் அந்த நாளுக்காக காத்திருங்கள், தளராது காத்திருங்கள். உங்களில் பல பேர் ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்தே வந்திருப்பீங்க, அப்படி தானே? ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த ஒரு பிஸ்னஸ், நீங்கள் அதை அடுத்த இதுக்கு வந்திருப்பீங்க, விரிவாக்கணும்னு நினைப்பீங்க. சில பேருக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு அப்பா வந்து இடது பக்கம் திரும்பினா முட்டுக்கட்டை போடுவார், வலது பக்கம் திரும்பினா இன்னொரு முட்டுக்கட்டை போடுவார். அவர் பார்த்த மாதிரியே தான் பார்க்கணும். இல்லை அண்ணன்கள், இல்லை தம்பிகள், இவர்களோடு ஒத்திசைவு என்பது பிரச்சனையா என்றால் பிரச்சனை தான். பட் ஒரே ஒரு கதை சொல்கிறேன். அடிடாஸ் அண்ட் பியூமா, இந்த 2 பிராண்ட்ஸை பற்றி நீங்கள் கட்டாயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஷூஸ் ரெண்டுமே, அடிடாஸ் அண்ட் பியூமா. இந்த 2 தான் காம்படிட்டர்ஸுங்க. இன்றைக்கி மட்டும் 2 காம்படிட்டர்ஸ். ஒருத்தரை சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ருவாங்க, தயங்காமல் சாப்பிட்டு தண்ணி குடித்து ஜெரிச்சிருவாங்க. அந்த அளவு அப்படியே பற்றி எரிகிற விரோதம் இந்த 2 பிராண்டுக்கு நடுவில் இருக்குது. எந்த ஊருக்கு நீங்கள் போய் பாருங்களேன், அடிடாஸ் ஷாப்போட இருந்தால் எதிர்த்தாப்பில் தான் பியூமா ஷாப் இருக்குது. ஒரு 4 தெரு தள்ளி வைக்கவே மாட்டாங்க, எதிரில் தான் வைப்பாங்க. விற்பனை குறைஞ்சாலும் பரவாயில்லடா, உங்க எதிரில் அந்த மாதிரியே இருக்கும். நமக்கு அவங்க 2 பேசுகிற மாதிரி. இது இன்றைக்கு நேற்றைக்கு இருக்கிற விரோதம் இல்லை, இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்கிற விரோதம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த 2 கம்பெனியினுடைய நிறுவனர்கள், அடால்ஃப் டாஸ்லர், அவர் தான் அடிடாஸினுடைய நிறுவனர். ருடால்ஃப் டாஸ்லர், அவர் தான் பியூமாவினுடைய நிறுவனர். 2 பேரும் சொந்த அண்ணன் தம்பி. இந்த பகை எப்போ உருவாச்சுன்னா, அப்பா கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துட்டாரு, அண்ணா தம்பி 2 பேரும் சேர்ந்து தான் நடந்துட்டு இருந்தாங்க. அது 2வது உலகப் போரினுடைய சமயம். 2 பேரும் ஜெர்மனியில் தான் இருக்காங்க. ஹிட்லரினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு தொழிலதிபர்கள் ஓரளவு இணக்கமாக தானே போன, வேற வழியில் எல்லா காலத்திலும் அப்படி தான் இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் தொழில்களை நடத்த முடியும். 2 பேருமே ஆட்சியாளர்களுக்கு இணக்கமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் தம்பி வந்து அண்ணனை பற்றி போய் ஹிட்லரினுடைய அமைச்சர்களோட எங்கள் அண்ணன் வந்து தலைமைக்கு எதிராக சதி செய்கிறார்னு போட்டு கொடுத்து அண்ணாவை ஜெயிலில் வச்சாங்க. கொஞ்ச நாளில் வெளில வந்துட்டாரு. இவங்க 2 பேரும் அதற்கு பிறகும் இணைந்து தான் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் முடிவெடுத்து 2 பேரும் பிரிஞ்சாங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, ஒரு கெஸ் தானே. 2 பேரோட வீட்டுக்காரமாக ஒத்து போல சாமி. அப்ப போர் நடக்கிற சமயம் இல்ல, அதனால பதுங்கு குழிகள் இருக்கும். பதுங்கு குழிகளை வந்து பணக்காரர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். அவங்க போறதுக்கு தனி பதுங்கு குழி வச்சிருப்பாங்க. அண்ணன் தேர்ந்தெடுத்த பதுங்கு குழியில ஒரு நாள் தம்பியும் தம்பி மனைவியும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த போர் விமானங்கள் பறக்கிற போது அண்ணனும் அண்ணன் மனைவியும் வந்தாங்க. எனக்கான பதுங்கு குழியில் அவள் எப்படி இதுல இருந்து ஆரம்பிச்சு கம்பெனியை 2ஆ உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அடிடாஸினுடைய மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்குன்னா, it should be about $30 billion. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, about $30 to $34 billion. பியூமாவினுடைய மார்க்கெட் கேப் வந்து about $10 billion, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இந்த 2 ஒன்றா இருந்தால் அது வந்து 30 + 10 40 இருந்திருக்காது. 2 ஒன்றா இருந்தால் 100க்கு மேலே போயிருக்கும். பிகாஸ் இன் பிஸ்னஸ் 1 + 1 is not 2. 1 + 1 is 10 or 20 or 30 in business. அதில் நீங்கள் குடும்ப பிஸ்னஸில் இருக்கீங்கன்னாக்க இந்த மாதிரி சில சின்ன சின்ன உரசல்கள் இருக்கத்தான் இருக்கும். அப்போது ஒரு முள்ளம்பன்றி கதையை மாத்திரம் நினைவு வச்சுக்கோங்க. முள்ளம்பன்றிகள் குளிர் பிரதேசத்திலே சேர்ந்து வாழும். ஒன்னோட முள் இன்னொன்றத்தை குத்தும். தெரியும் தானே உங்களுக்கு? குளிர் பிரதேசத்தில் ஒன்று கட்டி அணைச்சிக்கிட்டு குழுவாத்தான் முள்ளம்பன்றிகள் வாழ முடியும். அப்போ அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கு. ஒரு முள் இன்னொரு முள்ளை குத்தாதா? ஒரு முள்ளம்பன்றியோட முள் பக்கத்தில் இருக்கிறவனை குத்தாதா? ஒருத்தனுக்கு ரொம்ப குத்திச்சு அவனுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா ஓயாமல் குத்திக்கிட்டே இருக்க? எல்லாரும் ஒன்றா கட்டிக்கும் போது குத்தும்பா, எனக்கு யாருமே குத்தக்கூடாது, நான் தனியாக தான் போவேன். தனியாக போனான், ஒரு முள்ளு கூட குத்தலை, சௌரியமாக இருந்தான், நல்ல தன்னந்தனியாக இருந்தான். குளிர் அதிகமாக 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 விரைத்து 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 அந்த முள்ளம்பன்றி இறந்து விட்டது. சில சமயம் குறிப்பாக குடும்ப பிஸ்னஸ்லையோ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும்போது சில முட்கள் குத்தும். இந்த முள்ளு குத்தவே கூடாதுன்னு தனியாக போய் இருக்கணுமா? கொஞ்சம் குத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கூட ஒன்றா இருந்து ஜெயிச்சு காட்டலான்றது முக்கியமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.
நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் விடை பெறலாம் என்று நினைக்கிறேன். நான் 3 ஸ்டேஜ் சொன்னேன். போலாமா வேணாமான்ற ஸ்டேஜ் ஒன்று. நான் போயிட்டேன், கொஞ்சம் திரும்பி பார்த்து எதுவும் சரியில்லை, ரொம்ப அடி விழுது, போயிடலாமான்னு அப்பப்போ அது 2வது ஸ்டேஜ். இனிமேல் போகவே முடியாது. இதுதான் இந்த 3 ஸ்டேஜில் நீங்கள் எங்கே இருந்தாலும், ஐ நோ யூஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. ஒரு ஆண்டர்பிரினருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப நேரம் ஆஃபீஸில் இருக்கீங்கன்றது இல்லை, வீட்டில் சாப்பிட்ற போது கூட யாருடைய ஃபோன் காலையோ பேசிக்கிட்டே இருக்கீங்களோன்றது பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டுக்காரமாவோ இல்லை யாரோ என்ன வச்சாங்க உங்கள் பிளேட்லன்னு தெரியாமலே எந்திரிச்சு போய் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு அந்த அம்மா உங்களை முறைச்சி பார்க்குதே, அது கூட பிரச்சனை இல்லை. உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கே, அது கூட பிரச்சனை இல்லை. பையன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார், டேடி இன்றைக்கி என்னோட ஸ்கூலில் எனக்கு ப்ரைஸ் தராங்க, நீங்கள் வரீங்களா? கட்டாயம் வரேன்டா, ஃபஸ்ட்டு ஆளாக நான் தாண்டா இருப்பேன்னு சொல்கிறீங்க இல்லை. அந்த ப்ரோக்ராம் நடக்கிற நேரத்தில் தான் உங்கள் கஸ்டமர் ஒருத்தர், ஐ திங்க் வி ஹேவ் டு மீட் டுடே, அதர்வைஸ் ஐம் டேக்கிங் அ ஃப்ளைட் டு யூஎஸ்னா பையனை அம்போன்னு விட்டுட்டு அவரோட போய் பேசுகிறீங்கல்ல, அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வெற்றி அடைந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கிற தனிமை. மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து விடுவீர்கள், அதற்கு பிறகு யூ ஆர் ஆல்வேஸ் அலோன் அட் த டாப். அங்கே போய் ஐயோ தனியாக இருக்கோமேன்னு நினைக்கிறத விட ஆரம்பிக்கிற போதே நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியையும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரின் கைகளையும் பிடித்து கொள்ளுங்கள். ஒரே ஒருவரை மாத்திரம் இந்த பயணத்தில் மறந்து விடாதீர்கள், தவிர்த்து விடாதீர்கள், துறந்து விடாதீர்கள். கொஞ்சம் பேசுங்க. யார்கிட்ட? என் வீட்டுக்காரம்பிட்ட பேச போனாலே சண்டை வருது, நீங்கள் வேறன்றீங்களா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், திருமணமான புதிதில் கோவிலுக்குள் இருக்கிற அம்மனை போல எங்கள் வீட்டுக்காரம்மா இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? வாசலில் இருக்கிற துவாரபாலகி மாதிரியே இருக்காங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், துவாரபாலகி கூட அம்மனுடைய ஒரு ஸ்வரூபம் தான் சார், அதுதான் சார் இந்த மண்ணினுடைய நிலைப்பாடு. சார் பேசுங்க, தயவு செஞ்சு. பேசுனா அவங்களுக்கு புரியாதுங்க. எனக்கு இருக்கிறது டெக்னிக்கல் ப்ராப்ளம். அவங்கள்ட்ட என்ன பேசுறது? பேச பேச பேசதான் அவங்களுக்கு புரியுதோ புரியல அது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்கள நீங்கள் முக்கியம்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு உணர்வை அந்த நெஞ்சத்துக்குள் நீங்கள் விதைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் உங்களினுடைய தோல்விகளின் போது, உங்களினுடைய பிரச்சனைகளின் போது யார் வேண்டுமானாலும் விட்டு போகலாம். விட்டு போகாமல் கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் உங்கள் லைஃப் பார்ட்னர் தான். தயவு செய்து அந்த ஒரு பிடியை விட்டு விடாதீர்கள். நான் இங்கே பேச வரத்துக்கு என்ன பேசணும்னு கேட்டேன், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. இது மட்டும் நான் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசல. ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அ மித். இது ஹெச்ஆரில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்ச ஒரு சதி. இது லைஃப் அண்ட் ஒர்க் கேன் நெவர் பி பேலன்ஸ்ட். நீங்கள் என்ன, நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சேன் உடனே 8 மணி நேரம் வீட்டில் போய் இருப்பேன்னு உங்கள் யாராலும் இருக்க முடியுமா? ஸோ யூ ஹேவ் டு இன்டர்ஸ்பர்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப். நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் தொழிலையும் இணைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தொழிலில் உங்கள் வாழ்க்கையும் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்தாலும் ஒரு உச்சாணி கொம்புக்கு போய் நிற்பதை பற்றிய கனவு உங்களுக்கு இருக்குது, ஆனால் அங்கே தனியாக நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வெற்றியை மனப்பூர்வமாக ரசிப்பதற்கு ஒரு துணையாவது இருக்க வேண்டும். அது உங்கள் குடும்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே ஆரம்பத்திலிருந்தே உங்கள் குடும்பம் என்பது உங்களினுடைய ப்ரையாரிட்டிஸில் இருக்கட்டும். நிறைவாக இப்படி சொல்லி நான் முடிக்கின்றேன். நீங்கள் கண்ணில் கவர்ந்திடும் பொருளை கைகள் கவர்ந்திடலாகாதோ, மண்ணில் தெரியுதுவான மதனம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதியச் சோர்வோமோ, கண்ணிலும் மண்ணிலும் விண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே. தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சாத்தியம் என்று மகாகவி பாரதி சொன்னார். இந்த தன்னை வென்றெடுப்பது என்பது வேறு எந்த தொழிலில் இருப்பவர்களையும் விட ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். எது நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியும். தன்னை வென்றெடுப்பது என்பது டெம்டேஷன்ஸ்க்கும் சபலங்களுக்கும் உங்களை கொடுத்து விட்டால் உங்களுடைய வெற்றி தள்ளி 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 போய்கொண்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். நீங்கள் முதல் லாபம் வந்த உடனே உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஜுவல் வாங்கி கொடுத்துருப்பீங்க, கார் வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்காரமாக நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன இதுவரை? இனிமேல் தான் யோசிக்கணுன்றாங்க சில பேர். ஏன்னா போன தடவை தான் யூரோப்புக்கு ஹாலிடே கூட்டிகிட்டு போனேனே, இதெல்லாம் கிஃப்ட் இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது இதுதான். உங்களுடைய கணவருக்கு அல்லது மனைவிக்கு நீங்கள் கொடுக்க போகிற மிகப்பெரிய கிஃப்ட் உங்களினுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை மாத்திரம்தான்.
ஸோ வாழ்க்கை என்ற பாத்திரத்தில் தழும்ப தழும்ப உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. சார் சொன்னார், ஆரம்பிக்கிற போதே பிரச்சனை தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் செய்ய வேண்டிய 2 விஷயம்: உங்களினுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, உங்களினுடைய குடும்பம், ரொம்ப இம்மீடியட் ஃபேமிலி, குறிப்பாக உங்களினுடைய வாழ்க்கை துணைவருக்காக உங்கள் நேரத்தினுடைய சில துளிகளையாவது கொடுப்பது. இந்த 2ஐயும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்தாலும் அந்த வெற்றிக்கு பொருளற்று போய்விடும். எனவே வெற்றி அடைகிற போது யார் கூட இருப்பார்களோ அவர்களை இன்னைக்கே நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்கள் உடலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த 2ம் செய்தால் எந்த தடைகள் வந்தாலும் தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தி உங்களினுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது. அந்த சக்தி என்பது உங்களினுடைய அந்த எண்ணத்தினால் வருவது. நான் ஒரு நாள் ஜெயிப்பேன்ற கனவில் இருந்து வருகிறது. உண்மையான கனவுகள் தூக்கத்திலே வருகிற கனவுகள் அல்ல. எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.